ஆர்கே நகர் அவர் நல்லா பண்ணிட்டு இருக்காரு, அவரே இருக்கலாம், எழும்பூரும் மாற்ற வேண்டாம்னு பேசியிருக்காரு. உடனடியாக இவர் எழுந்து சேகர் பாபு இங்கே பாரு, கேண்டிடேட்டை யார் போடணும் என்னென்னு தலைவர் தான் முடிவு பண்ணணும், நாங்கள் பேசுவோம். நீ ஜெயிக்கிறதுக்கு தான் இது பண்ணி கொடுக்கணும். நீ தேவையில்லாமல் ஓன் ஜாதிக்காரனை காப்பாற்றணும்னு பண்ணாத. நாங்கள்லாம் வேற ஆளை போடணும்னு டிசைட் பண்ணிட்டோம். ஒன்னால ஒரு தொகுதி இங்கே ஜெயிச்சு வைக்க முடியுமா? நான் என்னுடைய இந்த 6 தொகுதியும் ஜெயிச்சு காட்டுவேன், உட்காரப்பா அப்படின்னு. இதில் எழும்பூரை பொறுத்த வரைக்கும் பரந்தாமன் இடத்திற்கு செல்வ பெருந்தகை முயற்சி செய்வதாகவும், ஆர்கே நகர் தொகுதி இடத்துக்கு மேயர் பிரியா அவர்களுக்கு சீட்டு கொடுப்பதாக சேகர் பாபு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஸோ இவர் பழைய ஆளை போடணும்னு. மேயர் எந்த தொகுதிக்கு வர்றாங்க? ஆர்கே நகரா எதுன்னு பார்க்கணும். திருவிக்க நகரா ஆர்கே நகர், ரெண்டுல ஏதோ ஒன்று இந்த பொறுப்பு. ஏன்னா கட்சிக்குள்ள ராசாவை விட சேகர் பாபுக்கு செல்வாக்கு வந்துருச்சா? சேகர் பாபு கிட்டத்தட்ட கிச்சன் கேபினெட்டிற்கு மிக நெருக்கமாக இருக்கிறார். கிச்சன் கேபினெட்னா என்ன சார்? அது இல்ல அவங்க மேடம் கோயில்களுக்கு போறதுக்கு ஏற்பாடு, அறநிலைத்துறை அமைச்சர் அவர் தானே, அதனால அவர் பெரிய ஏற்பாடுகள் செஞ்சு கொடுக்கிறாரு. சூப்பர் முதலமைச்சர் போன தேர்தலுக்கு முன்பாகவே எதிரிகளை அடிக்கும் சம்ஹார யாகம் ஒன்று திருச்செந்தூர்ல ஏற்பாடு பண்ணி கொடுத்தார். தினசரி இது அவங்க வீட்டுக்குரிய காய்கறி முதல் எல்லா பொருட்களையும் வாங்கி கொடுப்பதில் சேகர் பாபு உதவுகிறார் என்பதான அளவுக்கு செய்திகள் இருக்கின்றன. ஏற்கனவே 13 எம்பிகள் சென்ற முறை ஜெயிச்சவங்க. இளைஞர் திமுக என்னை மதிப்பதில்லைன்னு கனிமொழி அங்கே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ திமுகக்குள்ள கேண்டிடேட் உட்கட்சிக்குள்ளேயே பல பிரச்சனைகள் வெளியே வர தொடங்கி இருக்கிறது. இவரை எதிர்க்க வேண்டுங்கிற டீமு டெல்லியில் ப்ரெஷர் கொடுத்து அடுத்த 4-5 நாட்களுக்குள் ராகுல் காந்தி கரூர் வருவதாகவும், அவரோடு சேர்ந்து விஜயும் அதே நாளைக்கு இருப்பதாகவும் திட்டமிட்டிருக்காங்க. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார், இப்போ திமுகவில் இருக்கக்கூடிய சீனியர் புள்ளி ராசா அவர்களுக்கும் சேகர் பாபு அவர்களுக்கும் ஒரு வாக்குவாதம், அது கட்சியில் இருக்கக்கூடிய மெயின் ஆட்கள் மத்தியில் பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கதா கேள்விப்பட முடியுது. அது உண்மையா? அதாவது உங்களுக்கு திமுக சார்பாக வாரத்துக்கு 3 டீம் சர்வே எடுக்குது. எவ்வளோ ஜெயிப்போம், எப்படி இருக்குது, கரூருக்கு பிறகு கரூருக்கு முன்புன்னு மாற்றி எடுத்துகிட்டு இருக்காங்க. கடைசியாக எடுக்கப்பட்ட சர்வேல கொங்கு பெல்ட்டில் சென்ற முறை வாங்கிய சீட்டை விட இந்த முறை ஒரு 5-6 சீட்டு தான் வாங்க முடியும். போன முறை 10 வாங்கினா இந்த தடவை 15. ஆனால் சென்னை பெல்ட்டில் 90 கிட்டத்தட்ட, அதாவது சென்னையிலிருந்து உங்களுக்கு ஆரணி ஆற்காடு வரை உள்ள அந்த பெல்ட்டில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் போன தடவை 234 தொகுதி 1-2 நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த நம்ம தேர்தல் ஆணையம். அதில் 35வது தொகுதியோ என்னமோ தான் அதிமுக ஜெயிச்சது. முதல் 33மே திமுக கூட்டணி. இந்த முறை அது நடக்காது. இங்கே சென்னை பெல்ட்டில் ஒரு 30 சீட்டுக்கு மேலே சிக்கலாக இருக்கு. நான் சொல்கிறது இந்த சென்னையின் சரௌண்டிங்கில். டெல்டா பகுதியிலும் ஒரு 20 சீட் கிட்டத்தட்ட. சென்ற முறை இவங்க வாங்கின 160 தொகுதி 165 திமுக கூட்டணியாக வென்றதில் இந்த முறை 40 நிச்சய தோல்வி, 40 மிக பெரும் இழுபறி அப்படிங்கிறது லேட்டஸ்டாக வந்திருக்கு. ஸோ சென்னையை ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னு சொல்லி சென்னைக்குள்ளே ஒருங்கிணைப்பாளர் என்பது 2GR ராசா அவர்களை போட்டிருக்காங்க. ஸோ அவர் கூப்பிட்டு அழைத்த பொழுது அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த ஒரு இதையாக சொல்லிட்டு வர்றப்ப சென்னைக்குள்ளே 2 சீட்டு இது ரிசர்வ் தொகுதி இருக்குது. ஒன்று எழும்பூர், இன்னொன்று ஆர்கே நகர் நினைக்கிறேன். ஆர்கே நகர் அவர் நல்லா பண்ணிட்டு இருக்காரு, அவரே இருக்கலாம், எழும்பூரும் மாற்ற வேண்டாம்னு பேசியிருக்காரு. உடனடியாக இவர் எழுந்து நமது சென்னை வடக்கு மாவட்ட செயலாளராக இருக்கிற திரு சேகர் பாபு இங்கே பாரு, கேண்டிடேட்டை யார் போடணும் என்னென்னு தலைவர் தான் முடிவு பண்ணணும், நாங்கள் பேசிப்போம். நீ ஜெயிக்கிறதுக்கு தான் இது பண்ணி கொடுக்கணும். நீ தேவையில்லாமல் ஓன் ஜாதிக்காரனை காப்பாற்றணும்னு பண்ணாத. நாங்கள்லாம் வேறு ஆளை போடணும்னு டிசைட் பண்ணிட்டோம். ஒன்னால் ஒரு தொகுதி இங்கே ஜெயிச்சு வைக்க முடியுமா? நான் என்னுடைய இந்த 6 தொகுதியும் ஜெயிச்சு காட்டுவேன், உட்காரப்பா அப்படின்னு உட்கார வச்சதாக செய்தி பெரிய அளவில் பரப்பப்படுகிறது. இதில் எழும்பூரை பொறுத்த வரைக்கும் பரந்தாமன் இடத்திற்கு செல்வ பெருந்தகை முயற்சி செய்வதாகவும், ஆர்கே நகர் தொகுதி இடத்துக்கு மேயர் பிரியா அவர்களுக்கு சீட்டு கொடுப்பதாக சேகர் பாபு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஸோ இவர் பழைய ஆளை போடணும்னு. மேயர் எந்த தொகுதிக்கு வர்றாங்க? ஆர்கே நகரா எதுன்னு பார்க்கணும். திருவிக்க நகரா ஆர்கே நகர், ரெண்டுல ஏதோ
ஒன்று இந்த பொறுப்பு. ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் அது ஜாதி ஆணவ பிரிவு. அவங்க பொது தொகுதியில் எஸ்சிக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ மேயர் பிரியாவுக்கு ஒரு பொது தொகுதி தான், இந்த தொகுதி தான் குடிசர் தொகுதி கொடுப்பாங்க. ஸோ அந்த சென்னையில் இருக்கிற அந்த தொகுதி பிரியாவிற்கும் இது செல்வ பெருந்தகை இது. ஏன்னா அவருக்கு ஸ்ரீபெரும்புதூரில் மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு இருப்பதாகவும், இன்னொன்று நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா செம்பரம்பாக்கம் திறந்து வைக்கிறதுக்காக என்னை கூப்பிடல அப்படின்னு ஓப்பனாகவே அறிக்கை கொடுத்து இது பண்ணியிருக்காரு. செம்பரம்பாக்கத்தில் இன்னைக்கு காலை செய்தி இதில் பூண்டியிலேருந்து 5000 கன அடி திறந்துருக்காங்க. இதில் நேற்றுக்கு 500 கன அடி திறந்துருக்காங்க. இந்த அளவுக்கு மழை நின்றுச்சு நேற்றுலேருந்து. தொடர்ந்தால் கிட்டத்தட்ட 2015 மாதிரி ஒரு பெரிய வெள்ளம் சென்னைக்குள்ளே வரலாம். அப்படி இருக்கிறப்ப இவர் வராதனால நான் வர்ற வரைக்கும் ஏன் திறக்கலை, இதில் ஜாதி வெறி இருக்குங்கிற மாதிரிலாம் அவர் பேசியிருக்கிறார். ஸோ இது மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பலை இருக்கிறது. இன்னொரு பக்கம் இவரை எதிர்க்க வேண்டுங்கிற டீமு டெல்லியில் ப்ரெஷர் கொடுத்து அடுத்த 4-5 நாட்களுக்குள் ராகுல் காந்தி கரூர் வருவதாகவும் அவரோடு சேர்ந்து விஜயும் அதே நாளைக்கு இருப்பதாகவும் திட்டமிட்டிருக்காங்க. ஓகே, இப்போ அந்த சேகர் பாபு ராசா மோதல் சொன்னீங்கல்ல, அது வாக்குவாதத்தில் ஸ்டார்ட் ஆச்சா? இல்லை, அந்த கூட்டத்தில் அவர் என்ன பண்ணுறார், சென்னையில் நம்ம ஜெயிக்கணும், பட் நம்ம சர்வேக்களில் சில தொகுதிகள் கஷ்டப்படுதுன்னு சொல்கிறாங்க. அவை சிட்டிக்குள்ளே தான். உதாரணமாக மயிலாப்பூர், டி நகர், வேளச்சேரி, சோழிங்கநல்லூர், இந்த பக்கம் வலசரவா, விருகம்பாக்கம், இதையெல்லாம் சிக்கலாக இருக்கிறது. நார்த் சென்னை ஓரளவு பரவாயில்ல. இதில் நார்த் சென்னையிலையும் செலும்பூர்லேயும் 2 நார்த் சென்னையை பொறுத்த வரைக்கும் அதே கேண்டிடேட் தொடரலாம், அவர் பேரில் எந்த இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல் எழும்பூர்லாம் தொடரலாம்னு இருக்கார். உடனே உன் ஜாதிக்காரன்னு நீ பேச கேண்டிடேட்டை டிசைட் பண்ண வேண்டியது இவர் தான், தலைவர், நாங்கள் பார்த்துக்கிறோம், ஒன்னால் ஒரு சீட்டு ஜெயிக்க வைக்க முடியாது, நான் 6 சீட்டையும் சொல்லி கில்லியாக அடிப்பேன் அப்படின்னு சேகர் பாபு சொன்னதாக பத்திரிகை செய்திகள் கூறுகின்றது. இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா ராசா அவர்கள் கலைஞர் இருந்த காலகட்டத்திலேருந்தே திமுகவில் பயணிச்சுட்டு வர்றாங்க. ஆனால் சேகர் பாபுவை பொறுத்த வரைக்கும் இந்த 2016க்கு பிறகு அந்த டைம்லேருந்து தான் திமுகவில் பயணிச்சுட்டு வர்றாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கட்சிக்குள்ள ராசாவை விட சேகர் பாபுக்கு செல்வாக்கு வந்துருச்சா? சேகர் பாபு கிட்டத்தட்ட கிச்சன் கேபினெட்டிற்கு மிக நெருக்கமாக இருக்கிறார். கிச்சன் கேபினெட்னா என்ன சார்? அது இல்ல மேடம் கோயில்களுக்கு போறதுக்கு ஏற்பாடு, அறநிலைத்துறை அமைச்சர் அவர் தானே, அதனால அவர் பெரிய ஏற்பாடுகள் செஞ்சு கொடுக்கிறாரு. சூப்பர் முதலமைச்சர் போன தேர்தலுக்கு முன்பாகவே எதிரிகளை அடிக்கும் சம்ஹார யாகம் ஒன்று திருச்செந்தூர்ல ஏற்பாடு பண்ணி கொடுத்தார். தினசரி இது அவங்க வீட்டுக்குரிய காய்கறி முதல் எல்லா பொருட்களையும் வாங்கி கொடுப்பதில் சேகர் பாபு உதவுகிறார் என்பதான அளவுக்கு செய்திகள் இருக்கின்றன. ஏன்னா நடுவில் ஒரு முறை பிரியா அவர்கள் நேரடியாக சேகர் பாபு இல்லாமல் நம்ம துணை முதலமைச்சரை பார்த்த உடனே இவர் வான் பண்ண, இப்பொழுது அவர்களுக்குள் சமாதானம் வந்துவிட்டது. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது நடக்கிறப்பவே மேடம் இது கிச்சன் கேபினெட்டிலிருந்து 40 சீட்டுகள் இளைஞர் திமுகவிற்கு திரு உதயநிதி தான் செய்ய வேண்டும் என்று ஒரு ஆர்டர் போட்டுள்ளதாகவும் செய்தி வருகிறது. ஸோ அங்கே ஒன்று குவியுது. ஏற்கனவே 13 எம்பிகள் சென்ற முறை ஜெயித்தவங்க இளைஞர் திமுக என்னை மதிப்பதில்லைன்னு கனிமொழி அங்கே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ திமுகக்குள்ள கேண்டிடேட் உட்கட்சிக்குள்ளேயே பல பிரச்சனைகள் வெளியே வர தொடங்கி இருக்கிறது. இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா கட்சிக்குள்ள ராசாவை விட சேகர் பாபுக்கு கொஞ்சம் பவர் அதிகம். மிக நிச்சயமாக அது முதல்வர் கிட்டே அப்படிதான் இருக்கா? நிச்சயமாக அவர் IAS அதிகாரி. மெட்ராஸ் கார்பரேஷனுக்குள்ள மட்டுமே பல டெண்டர்கள், பல கோயில் டெண்டர்கள் எல்லாத்தையுமே அவர் தான் டிசைட் பண்றார். இப்போ நான் இங்கே போகணும்னு சொன்னால் ஈக்காடுத்தாங்கல்ல இருந்த அந்த பஸ் ஷெல்டர், முடிமையாக நல்லா இருந்த ஷெல்டரை இடிச்சுட்டு புதுசாக போடுவேன்றாங்க வர வழியில். இது மாதிரி சென்னைக்குள்ள மாத்திரம் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட நன்றாக இருந்த பஸ் ஷெல்டர்கள் இடிக்கப்பட்டு புதுசாக கட்டுறாங்க. 1-2 ஓடு ஆஸ்பெஸ்டஸ் ஷீட்டு உடஞ்சிருந்தா மாற்றலாம், அதுக்கு எங்களுக்கு பட்ஜெட் இல்லைன்னு மொத்தமாக இடிக்கப்பட்டு இந்த கான்ட்ராக்டுகள் போடப்படுகிறது. கோயிலில் மாற்றி டெண்டர் போட்டு கிச்சனுக்கு பல விஷயங்கள், ஏன்னா இவங்க டெண்டர் போட்டால் 80% தலைமை குடும்பத்துக்கு தான் அனுப்ப வேண்டும். ஆனால் இது எல்லாமே ஸ்டே செய்யப்பட்டுள்ளன. நேற்றைய தினம் கூட மதுரை கள்ளழகர் கோயிலுக்குரிய கட்டுமானங்கள் 40 கோடிக்கு முழுமையாக ஸ்டே செய்யப்பட்டிருக்கு. ஸோ ஒரு பக்கத்தில் அவர் அங்கே சர்ச்சைகளை சந்தித்து கொண்டிருக்கிறார். பட் கட்சிக்குள்ளே தன்னுடைய ஹோல்டை வச்சிருக்கார். அதுக்கு தானே சார் அவர் என்ன பண்ணார்?
திரு ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு குளத்தூருக்கு வந்தப்போ துணை நடிகர்களை வச்சு ஒரு டான்ஸ் போட்டார்ல, அதுக்கு முன்னாடி நாள் வியாசர்பாடியில் நெருப்பெரிஞ்சு பல குடும்பங்கள் வீட்டை இழந்துருச்சு. ஆனால் இவர் டான்ஸை பார்த்துட்டு இருந்தார். அதன் பிறகு இளைஞர்களை வச்சு உதயநிதி ஸ்டாலினுக்கு வேற ஒரு டான்ஸ் ஏற்பாடு பண்ணார். ஸோ அவர் முதல் குடும்பத்தோடு மிக நெருக்கமாகவும் அதே நேரத்தில் அதாவது ஏடிஎம் அளவுக்கு இல்லைன்னா கூட மிகப்பெரிய அளவில் பிராட்வேக்கு ஹைகோர்ட்டுக்கு எதிராக இருக்கும் பல கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ்களில் பல போர்ஷன்களை வாங்கி அவர் செல்வ செழிப்போடு இருப்பதாகவும் செய்திகள் வருகின்றன. ஓகே, இப்போ இந்த ஒரு சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் முதல்வர் அவர்கள் கூடயும் மூத்த குடும்பத்து கூடயும் ஒரு நல்ல ஒரு நெருக்கம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் சென்னையை பொறுத்த வரைக்கும் அந்த சீட்டு யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடிய முக்கியமான இடத்துல சேகர் பாபு இருக்காரா? நிச்சயமாக. சென்னை ஃபுல்லாவே நிச்சயமாக. வட சென்னை அந்த மாதிரி நான் கேட்கல. இல்ல, சென்னை வட சென்னை எல்லா இடத்துலையும் மத்திய சென்னையும் அவருக்கு கீழே தான் வருது. மத்திய சென்னையில் துறைமுகம் இதெல்லாம் இங்கே அவருக்கு கீழே தான் வருது. நிச்சயமாக அவருடைய பங்கு செலெக்ஷனில் இருக்கும். பட் அவர் என்ன பண்ணுவார்னா, உதயநிதி ஒரு 2-3 கேட்டார், அவருக்கு விட்டு கொடுத்துட்டு மீதியை பார்ப்பார். ஆனால் போன தேர்தலையே பார்த்தீங்கன்னு சொன்னால் சவுத் மெட்ராஸில் ஏடிஎம்கே டெபாசிட் இழந்தது. இந்த சென்ட்ரல் மெட்ராஸ்லேயும் உங்களுக்கு இது இப்போ இவர் மிகப்பெரிய அளவில் பிஜேபி கேண்டிடேட் வந்தார். அங்கே 2லேயும் அதிமுக சரியான கேண்டிடேட்டை போடாமல் மத்திய சென்னையில் உங்களுக்கு இவங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், கூட்டணிக்கு. அதே மாதிரி திருவள்ளூரில் கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் இல்லைன்னா பிஜேபி கிட்டத்தட்ட 14 சீட்டில் 7 சீட்லையோ 8 சீட்லையோ செகண்ட் வந்தாங்க. ஸோ அதிகமான சீட்டுகளை பிஜேபிக்கு கொடுத்து செஞ்சாங்கன்னா இந்த முறை சென்னையில் 5லிருந்து 6 சீட் இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை உடைக்கணும்னா சேகர் பாபு தான் வழின்னு சொல்லிட்டு இந்த குடும்பம் அவர்கிட்ட தான் போகும். இப்போது சேகர் பாபுவை பொறுத்த வரைக்கும் சென்னையில் இந்த ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னு இருக்கும்போது குறிப்பாக இவரால் ஜூனியர் மினிஸ்டர்ஸ்க்கு ஏதாவது பிரச்சனைகள் எதுவும் வந்திருக்கா? ஏன்னா இவர் ஒரு சீனியர் பொசிஷன் இப்போ தான் வந்திருக்காங்க. அப்படிங்கிறப்போ சீனியராக இருக்கக்கூடிய ஆராசாவுக்கே இந்த ஒரு நிலைமை அப்படிங்கிறப்போ ஜூனியராக இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள்? அவருக்கும் நேருக்கும் சில பிரச்சனைகள் உண்டு. அந்த தூய்மை பணியாளர் விஷயம். அது தவிர கான்ட்ராக்டில் வர்றப்ப கார்பரேஷன் கான்ட்ராக்ட் அவருக்கு போகணும். ஆனால் இல்லை, இவர் மொத்தமாக வாங்கி கொள்கிறார் என்பதால் நேருக்கு பிரச்சனை இருக்குது. இந்த மழையில் அடுத்த பிரச்சனை என்னன்னு பார்த்தா, நாங்கள் 20 சென்டிமீட்டர் பெஞ்சா கூட நிற்காதுன்னாங்க. 4 சென்டிமீட்டர் முதல் நாள், அடுத்த சென்டிமீட்டர் 10 நாள். நேற்றுக்கு சாயந்தரம் மெசேஜ் என்ன வருது, 68 கேம்புகளில் 1.5 லட்சம் சாப்பாடு போட்டோன்றாங்க. அப்போ 1.5 லட்சம் பேர் கேம்பில் இருக்காங்கன்னு சொன்னால் ரஃப்லி 50 ஒரு வீட்டுக்கு 3 பேர்னா 50,000 பேர் வீட்டில் தங்க முடியாமல் வெளியில் வந்துட்டாங்கன்னா அப்போ இந்த 5,000 கோடி இந்த வருஷம் செலவு பண்ணியிருக்காங்க. இந்த கடந்த 2015 வருஷத்துக்கு 2000 5,000 கோடி 40,000 கோடி இதில் சாக்கடைக்குள்ளே இவங்க வடிகால்கள் கட்டினான்னா என்ன கட்டினாங்கன்னு தெரியல. இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம திமுக சார்பாக மாதம் 3 லட்ச ரூபா சம்பளத்தில் ஃபேக்ட் ஃபைண்டிங்க்குன்னு ஒரு பெரிய டைரக்டரை போட்டார். அவர் என்ன பண்ணுறார், எங்கும் தண்ணி நிற்கவில்லைன்னு போடுறாங்க. உடனே நம்ம இயக்குனர் ரஞ்சித்துடைய டீமை சேர்ந்த ஒரு பெண்மணி, நீலம் பண்பாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி, அவர் எந்த இடத்துல போட்டாரோ அந்த இடத்துல இப்போ நாங்கள் வீடியோ போடுறோன்னு சொல்லி போடுறாங்க. இங்கே தண்ணி நிற்கிது, ஆனால் அவர் அயன் கார்த்திகேயன் வடிந்து விட்டதுன்னு சொல்கிறாருன்னு இப்போ மக்கள் பெருமளவில் இருக்காங்க. சரி, அப்படி வடிஞ்சிடுச்சுன்னா எதுக்கு 1.5 லட்சம் சாப்பாடு போடுறீங்க? அதுக்கடுத்தது இன்னைக்கு காலையில் தினமணியில் பார்த்தீங்கன்னா உட்காந்து என்னது இறைக்கும் இயந்திரங்கள் தயாராக இருக்கிறீங்க. நீங்கள் வடிகால போட்டிங்கன்னா எதுக்குங்க இயந்திரங்கள்? நீங்கள் சக் பண்ணி எங்கள் வீட்டுக்கிட்ட 5 இடத்துல எடுப்பாங்க. இப்போ 3 இடத்துல நான் காலையில் பார்த்தப்ப இல்லை, ஓரளவுக்கு வடிகிற அளவுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலையும் அப்படி பண்ணியிருந்தால் எதுக்கு வடிகாலுக்கு பம்ப் செட்டை வச்சு டீசலை வச்சு ஆளை வச்சு பண்ணணும்? எதெல்லாம் முடிஞ்சிருக்குன்னு தெரியல. இதெல்லாம் கடந்த 1 மாதமாக தான் உதயநிதி சார் போய் அங்கங்கே பார்த்தேன். ராத்திரியில் போய் செக் பண்ணார். நிறைய பகலில் பார்க்கலன்னு தெரியாது. ஏன்னா பகலில் தான் அவர் காலையில் 5 மணிக்கு ஒரு ட்வீட்டை போட்டார், இந்த படம் பார்த்துட்டேன் நல்லா இருக்குன்ட்டு. அது மாதிரி இதெல்லாம் பகலில் பார்க்காம நைட்டில் பார்த்தா என்ன தெரியும்னு தெரியல. இன்னும் இதுவரைக்கும் மழை வரவே இல்லை. வேதிக் ராமச்சந்திரன்கிறவர் ப்ரெடிக்ட் பண்ணுறவர் நவம்பர் மாதம் மிகப்பெரிய அளவில் மழை இருக்கிறதுன்னு இருக்கார். ஸோ இந்த மாதிரி ஷாடி ஒர்க் தான் பண்ணால் அதற்கு நேரு காரணமாக இருந்தாலும் சரி, சேகர் பாபு காரணமாக இருந்தாலும் இது இந்த ஆட்சியையே திசைக்குலைய செய்யும். ஸோ அதற்குரிய ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.